ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா கிரேவிங்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி பாரதிய நியாய சங்கீதா சாப்டர் 2 பனிஷ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் செக்ஷன் 4லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் செக்ஷன் 4லேருந்து 7 வரைக்கும் கவர் பண்ணலாம். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. செக்ஷன் 4ல் பனிஷ்மெண்ட்ஸோடைய கைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட்டோடைய வகைகள், என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்திங்கன்னா டெத்து, மரண தண்டனை. பி இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனை. சியில் பார்த்திங்கன்னா 2 விதமான சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது கடுங்காவல், கடுமையான வேலை கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கடுங்காவல் சிறை தண்டனை. சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், மெய்க்காவல் சிறை தண்டனை. இது வந்து ரிகரஸ் காட்டிலும் கொஞ்சம் சிம்பிளான சிறை தண்டனை தான், அதனால தான் இது சிம்பிள் சிறை தண்டனை சொல்கிறாங்க. டி வந்து ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்தின் தண்ட இழப்பு. இ வந்து ஃபைன், அபராதம். கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை. ஸோ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து கோர்ட்டு கொடுக்கும். செக்ஷன் 5 கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், உரிய அரசு. வித்தவுட் அஃபண்டர் கன்சென்ட், ஒரு உரிய அரசு வந்து குற்றவாளியினுடைய இசைவு இல்லாமல், அதாவது குற்றவாளியுடைய விருப்பம் இல்லாமல் அவருக்கு விதித்த அந்த தண்டனையை மாற்றலாம். அதுவும் செக்ஷன் 474 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது இப்போ நியூ சிஆர்பிசி சொல்கிறாங்களே, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதான்னு. ஸோ அதில் இருக்க 474 செக்ஷனுக்கு ஏற்ப, அதற்கு இணங்க அந்த மாற்று அமைத்தல் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இந்த உரிய அரசு வந்து இந்த சங்கீதாவில், அண்டர் தி சங்கீதா, இந்த சங்கீதாவில் குற்றவாளியோடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய தண்டனையை மாற்றலாம். அதுவும் செக்ஷன் 474 சொல்லியிருக்கப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 474 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. செக்ஷன் 474 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் டு கம்யூட் சென்டென்ஸ், அதாவது தண்டனையை மாற்றும் அதிகாரம். ஸோ ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தால் ஆயுள் தண்டனையாக மாற்றலாம், அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஒருவேளை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா அபவ் 7 இயர்ஸாக மாற்றலாம். 7 இயர்ஸ் ஆர் மோர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா அபவ் 3 இயர்ஸாக மாற்றலாம். ஒருவேளை லெஸ் தென் 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அபராதம் கூட மாற்றலாம். ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது கடுமையான தண்டனையாக கொடுத்திருந்தால் அதை சிம்பிள் இம்ப்ரிசன்ட்டாக மாற்றலாம்னு இந்த செக்ஷன் சொல்லுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்க. எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, அந்த சென்டென்ஸ் வந்து, அதாவது அந்த தண்டனை வந்து டெத் சென்டென்ஸாக இருந்தாலோ, அல்லது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர் ரிலேட்டிங் டு மேட்டர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் எக்ஸ்டென்ஸ், ஒன்று அந்த தண்டனை டெத்தாக இருந்தாலோ, அல்லது நிர்வாகத்துறையின் சட்டத்திற்கு எதிரான ஒரு குற்றம் செய்திருந்தாலோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாலோ, அல்லது நிர்வாகத்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கும் இல்லையா, அந்த சட்டத்திற்கு எதிராக ஒரு குற்றவாளி செய்யப்பட்டிருந்தால் அப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றி அமைக்கலாம். பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒருவருக்கு டெத் சென்டென்ஸ், அதாவது ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து இருந்தாலோ ஆர் நாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் நாட் சொல்லியிருக்க மாட்டாங்க, டெத் ஆர் நாட் சொல்லியிருக்க மாட்டாங்க, டெத்துக்கு அல்லது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் இதுக்கு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து டெத் ஆர் நாட் இது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம், அதாவது மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், அல்லது கொடுக்காமலும் இருந்தாலும், அப்படின்னா மற்ற தண்டனையும் உள்ளடங்கும். இதில் மரண தண்டனை கொடுத்துருக்கலாம் அல்லது கொடுக்காமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லா ரிலேட்டிங் டு விச் ஸ்டேட் எக்ஸ்டன், அதே தான் இங்கே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்துறை சட்டத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த குற்றத்துக்கு அந்த குற்றவாளியை வந்து அவருக்கான தண்டனையை ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. செக்ஷன் 6 ஃப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், தண்டனை கால அளவுகளின் பின்னங்கள். அதாவது ஒரு ஆயுள் சிறைன்னு சொன்னால் அது வந்து 20 ஆண்டு சிறைக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆயுள் தண்டனைனா, அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனைனா அது 20 வருஷம் அப்படின்னு நம்ம வந்து கணக்கெடுத்துக்கணும். ஒருவேளை இரட்டை ஆயுள் தண்டனை அப்படி சொன்னாங்கன்னா, அப்போது ஆயுள் தண்டனைனா 20ன்னு புரிஞ்சுட்டு, அப்போ இரட்டைனா 2 வாட்டி 20 + 20 40. ஸோ அப்போது 40 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டபுள் ஆகணும்னா ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லுவாங்க இந்த எவ்வளோ பீரியட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி செக்ஷன் 6ல் சொல்லியிருக்காங்க.
செக்ஷன் 7ல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஹோல்லி ஆர் பார்ட்லி ரிகரஸ் ஆர் சிம்பிள், அதாவது சிறை தண்டனை வந்து முழுமையான ஒரு கடுங்காவலாக இருக்கலாம், இல்லை ஒரு முழுமையான ஒரு மெய்க்காவலாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து தனக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா, கம்பீட்டன்ட் ஆஃப் கோர்ட் தன்னோட விருப்பத்திற்கேற்ப தன்னோட அதிகாரத்திற்கேற்ப கோர்ட் வந்து ஒரு சிறை தண்டனையை வந்து முழுவதுமே ஒரு கொடுங்காவலான சிறை தண்டனையாக வைக்கலாம், இல்லை முழுவதுமே அது ஒரு மெய்க்காவலாக வைக்கலாம், இல்லை அதில் பாதி ரிகரஸு பாதி சிம்பிள் அப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 14 இயர்ஸ் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது ஃபுல்லாகவே கடுங்காவலாகவே வைக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே சிம்பிளாக வைக்கலாம். இல்லையா ஒரு 7 இயர்ஸ் வந்து அவரை வந்து கடுங்காவலில் வைங்க, நெக்ஸ்ட்டு 7 இயர்ஸ் வந்து சிம்பிளாக வைங்க அப்படின்னு சொல்லி கூட கோர்ட் வந்து அந்த மாதிரி மாற்றுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.